அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பெண் மருத்துவர் படுகொலை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க மேற்கு வங்கத்தில். ஸோ அந்த பார்த்தோம்னா தற்போது சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாமாகவே முன் வந்து அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோமோட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சோமோட்டோ கேஸ் எடுத்து நடத்த போறாங்க. ஓகேவா, தாமாகவே முன் வந்து இந்த வழக்கு எடுத்து நடத்த போறோம் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட், நீதிபதிகள் பார்வதி மாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர் வந்து இந்த வழக்கை விசாரிக்க போறாங்க. சரியா? சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அதிகரிக்கும் கடன் சுமை, சென்ட்ரல் கவர்மெண்டோட டெப்ட் கிரைசிஸை பத்தி இந்த இடத்துல பேசியிருக்காங்க. சோ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம ஆர்டிகல்ல இருந்தே பார்ப்போம். சரியா? மத்திய அரசும் மாநில அரசுகளும் எவ்வளவு கடன் வைத்திருக்கலாம் என்பதை நிதி பொறுப்பு மற்றும் நிதிநிலை நிர்வாக சட்டம் வரையறை செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ ஒரு அரசாங்கம் எவ்வளவு கடன்களை வச்சிருக்கலாம் GDP பெர்சன்டேஜ்ல நமக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதுபடி பாக்குறப்ப GDPல நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது 3% வரை இருக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட GDP ரேஷியோல 3% ஆஃப் GDP வந்து நமக்கு நிதி பற்றாக்குறை பிஸ்கல் டெபிசிட்டா நமக்கு இருக்கலாம். ஆனா கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது 4.5% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. தற்போதைய பட்ஜெட்ல இந்த வருஷம் பட்ஜெட் போட்டப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதை 4.9% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 4.9% ஆஃப் GDP இருக்கலாம் இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டை வச்சு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மத்திய அரசாங்கத்துடைய கடன் நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர், சர்வதேச நிதி நெருக்கடிகள் மற்றும் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ், நிறைய மிடில் ஈஸ்ட் அந்த மாதிரி ரீஜன்ல எல்லாம் நமக்கு அன்ஸ்டேபிளா இருக்கனால இந்தியாவோட கடன் அப்படிங்கிறது மேலும் அதிகரிக்க தான் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2027-28 ஆண்டு வரை பார்த்தோம்னா இந்தியாவோட GDPல இருக்கக்கூடிய கடன் அளவு 80% இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்படி இருக்கப்ப இந்தியா கடன்கள் அதிகமாக போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இந்தியாவோட கடன்கள் ஆல்ரெடி GDPல 4.9% வச்சிருக்கோம் நம்ம பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறத. பிஸ்கல் டெபிசிட்டை கம்மி பண்றதுதான் நோக்கம் அப்படிங்கிறத நம்ம நிதியமைச்சர் கூட தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க. இப்படி இருக்கப்ப இந்த பிஸ்கல் டெபிசிட்னால என்ன பாதிப்புகள் ஏற்படும், கடன் அதிகமா இருக்கனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக நிதி பற்றாக்குறையை சமாளிக்க தேவைப்படும் நிதியை மத்திய அரசு ரிசர்வ் வங்கியிடம் கடனாக பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கடன்களை சமாளிக்கிறதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட தான் கடன் வாங்குவாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புதிய நோட்டுகளை வந்து அச்சிட்டு தருவாங்க. சோ இந்த புதிய நோட்டுகளை அச்சிடுறதுனால நமக்கு கடன்கள் கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புழக்கம், புது நோட்டோட புழக்கம் வரப்ப இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். புதிய நோட்டுகளை வந்து RBI அச்சிட்டு கொடுக்கறதுனால நமக்கு இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். சரிங்களா? சோ அது ஒரு முக்கியமான விஷயம். சோ அரசாங்கம் அவங்களோட கடன்களை இந்த மாதிரி ஒரு வழியில வந்து கம்மி பண்ணுவாங்க. RBI கிட்ட கேட்டு RBI வந்து புது நோட்டுகளை அடிச்சு கொடுக்கறது மூலமா. அடுத்ததா பார்த்தோம்னா மத்திய அரசு வெளிநாட்டுல கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க. வெளியில இருக்கக்கூடிய வேர்ல்டு பேங்க் அந்த மாதிரியான மார்க்கெட்ஸ்ல வந்து கடன்களை வாங்குவாங்க. இந்த கடன்களை திருப்பி செலுத்துறப்ப வட்டியோட திருப்பி செலுத்த மாதிரி இருக்கும். ஆனா RBI கிட்ட வாங்கணும் அப்படின்னா நம்ம வட்டியோட திருப்பி கொடுக்கணும்ன்ற அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா? சோ வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சோ இந்த மாதிரி கடன்களை வாங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பணவீக்கம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா அரசாங்கம் மறுபடியும் கடன் வாங்க டாக்ஸேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் நமக்கு இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா இந்த பணவீக்கம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எப்ப கம்மி பண்ணலாம் அப்படின்னா வாங்கக்கூடிய கடன்களை வந்து நம்ம ப்ரொடக்ஷன்ல, அதாவது உற்பத்திக்கு செலவு பண்றப்ப, உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த பணவீக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இருந்தாலுமே கடன் அப்படிங்கிறது அதிகமாக அரசாங்கங்கள் வாங்கக்கூடாது, அதுதான் வந்து சொல்ல வராங்க நமக்கு. சோ கடன் தருபவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாட்டோட பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போயிருச்சு. இப்போ ஒரு மாநிலமே இருக்காங்க, அந்த மாநிலம் வந்து பிஸ்கல் டெபிசிட் GDPல 5% மேல 6%, 7% வச்சிருக்காங்கன்னா அந்த மாநிலத்துல பிஸ்கல் பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். சரிங்களா? அதே தான் ஒரு நாட்டுக்குமே பொருந்தும். நம்மளோட கடன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு யாருமே கடன் தர மாட்டாங்க. இதனால பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது ஏற்படும். சோ அந்த மாதிரியான நிலைகள்ல இருந்து நம்மள தவிர்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு தான் பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம், நிதியமைச்சர் அவர்கள் எல்லாருமே சொல்லிட்டே வராங்க. ஏன்னா இது ஒரு நெகட்டிவான இம்பாக்ட நமக்கு கொடுத்துரும் நம்ம எக்கானமி மேல. சரிங்களா? சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா முதன்மை பற்றாக்குறை என்பது நாட்டின் நிதி பற்றாக்குறையிலிருந்து அரசு கடன் மீது செலுத்துகின்ற வட்டியை கழித்தது போக மீதி உள்ள பற்றாக்குறையை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ முதன்மை பற்றாக்குறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
அரசு அவங்க கடன் மீது செலுத்துகின்ற வட்டியை கழிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பற்றாக்குறை தான் என்னன்னு சொல்றோம், முதன்மை பற்றாக்குறை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அரசின் உண்மையான கடன் நிலவரத்தை எதன் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னா இந்த முதன்மை பற்றாக்குறையை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ அடுத்ததா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடன் ஜிடிபி விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ டெபிசிட், ஜிடிபி டு டெபிசிட் ரேஷியோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? சோ ஒரு நாடு வாங்குகின்ற கடன் மற்றும் அந்த கடன்களை திருப்பி செலுத்த வலிமை ஆகியவற்றை சுட்டிக்காட்டும் அளவீடு தான் இந்த ஜிடிபி டு டெபிசிட் ரேஷியோ. ஓகேங்களா? நம்ம வாங்கக்கூடிய கடன்கள் அது எப்படி நம்மளால திருப்பி செலுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதான் நம்ம ஜிடிபியில் 4.9% டெபிசிட் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதா சொல்றோம் இல்லையா? அதுதான் அரசு வாங்கியுள்ள மொத்த கடனை நாட்டின் ஜிடிபியால் வகுத்தால் கிடைப்பதே கடன் ஜிடிபி விகிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம டோட்டல் டெப்ட் பை நம்மளோட டோட்டல் ஜிடிபி வேல்யூ, அதுதான் அந்த விஷயம். ஓகேவா? குறைவான கடன் ஜிடிபி விகிதம் உள்ள நாடு தனது கடன்களை செலுத்துவதற்கு போதிய வருமானத்தை உள்நாட்டு உற்பத்தியின் மூலமே கட்டுகிறது என்பதை காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ லோ பிஸ்கல் அந்த ஜிடிபி டு டெபிசிட் ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா அவங்க உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய உற்பத்தியை வச்சு அவங்க கடன்களை கட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே அதிக கடன் டு ஜிடிபி அந்த ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா உள்ள நாடு கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு சிரமப்படுவதோடு அதிக வட்டியையும் கட்ட வேண்டிய உள்ளதை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப ஒரு நாடு இருக்கணும் அப்படின்னா லோ ஜிடிபி டு டெபிசிட் ரேஷியோ இருக்கணும். அப்பதான் அவங்களால திருப்பி எளிதாக அந்த கடன்களை கட்ட முடியும். ஹை ஜிடிபி டு டெபிசிட் ரேஷியோ அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா திருப்ப அவங்க அந்த கடன் வலைக்குள்ள மாட்டிட்டே இருப்பாங்க, டெப்ட் ட்ராப் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? சோ நாட்டின் மொத்த கடன் சுமையை மிக தெளிவாக கடன் ஜிடிபி விகிதம் எடுத்து காட்டுகிறது. தவிர அதன் மூலம் நீண்ட கால அளவில் கடன் சுமையை சமாளிக்க முடியுமா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதான் நம்மளோட அந்த ரேஷியோ வச்சே நம்ம எக்கானமி நம்ம அந்த கடனை ஸ்டேபிளைஸா கடனை ஒழுங்கா நம்மளால கட்ட முடியுமா, நம்மளோட எக்கானமி அதை பேஸ் பண்ணி ஸ்டேபிளா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பிற நாடுகளோட ஒப்பிட்டு நமது நாடின் நிதி நிலைமையை புரிஞ்சுக்கவும் முடியும். சரிங்களா? கடைசியா பாதிப்பை ஏற்படுத்தும் சிக்கன நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ சிக்கனமான நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிஸ்கல் டெபிசிட்டை கம்மி பண்றதுக்காக அரசாங்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வரியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? என்ன மாதிரி வரியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா மின்சார கட்டணத்தை உயர்த்துவாங்க, எரிவாயு கட்டணத்தை உயர்த்துவாங்க, வட்டியை இன்கம் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, மானியங்களை கம்மி பண்ண ஆரம்பிப்பாங்க, வரி வாய்ப்புகள் அப்படிங்கறத அதிகப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அரசாங்கத்துக்கு எப்படிலாம் ரெவன்யூ வருமோ அந்த வழிகள் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி அரசாங்கத்துக்கு நிறைய ரெவன்யூ வர மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. சோ இந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அரசாங்கத்துக்கு வரி வருவாய் வரும். அதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கடன்களை அரசாங்கம் கட்ட முடியும். பிஸ்கல் டு அந்த டெபிசிட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கறத நம்ம கரெக்டான லெவல்ல மெயின்டைன் பண்ண முடியும். ஆனா இது வேற இன்டைரக்டான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதனால வேலையின்மை உண்டாகும். அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு சமூகங்கள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், அரசியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும், விலைவாசி உயர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது தான் அரசாங்கத்தோடைய அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே அதுதான். ஓகேங்களா? கடன்களையும் மக்களையும் கரெக்டான பாத்துல அந்த பேலன்ஸ்ல கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ பிஸ்கல் டெபிசிட் அதிகமாயிரவும் கூடாது, அது கம்மி பண்றதுக்காக அதிகமான வரிகளையும் போடக்கூடாது அரசாங்கம். சரிங்களா? அது இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி, அந்த ஒரு ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆயிடும். ஸோ சிக்கன நடவடிக்கைகள் படிப்படியாக குறைந்த அளவில் மேற்கொள்ள வேண்டும். கல்வி மற்றும் சுகாதாரம் மேம்பாட்டு செலவுகள் அதிக அளவில் செய்யப்பட வேண்டும். ஓகேங்களா? ஸோ சிக்கனமான நடவடிக்கைகளை கரெக்டான ஒரு மெஷர்ல பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கடன் ஜிடிபி விகிதத்தை குறைக்கும் முயற்சிகள் தெளிவான திட்டமிடல் இல்லாமல் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சரியான பிளானிங் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நான் பார்ட்டிஷன் அப்ரோச் அப்படிங்கறத எடுத்துட்டு வரணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கானமி அப்படின்னு வரப்போ அப்படிங்கறத கடைசியா சொல்லியிருக்காங்க நமக்கு. சரியா? சோ ஒரு நாடு அவங்களுக்கு கடன்கள்னால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கறத இந்த ஒரு ஆர்டிகல்ல பார்த்திருக்கோம். அதுக்கு என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கணும், அந்த மெஷர்ஸ்ல எதெல்லாம் நம்ம கான்சியஸா யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரியா? சோ நாளைக்கு டிஎன்ஏல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.